أعمالنا فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோர் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் மரசோட்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நால் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே நான் பேசப்போகின்ற முன்வைக்கப் போகின்ற முக்கியமான சில குறிப்புகள் எமக்கு அமானிதமாக எமக்கு மிக பெரும் அல்லாஹ்வின் நன்கொடையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எங்களது குழந்தைகளோடு நாம் ஊடாட வேண்டிய மொழி என்ன என்பதனை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் அதிகமான பிரசங்கங்களையும் பயான்களையும் நாம் தொடர்ச்சியாக கேட்டிருக்கின்றோம். அதன் முக்கியத்துவம் எங்கள் எல்லோராலும் உணரப்பட்ட ஒன்று. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு ஆழமான திட்டமிடலுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்ற விடயம். சகோதரர்களே, குறிப்பாக நாம் வாழுகின்ற இன்றைய இந்த இயந்திர உலகில் எங்களது குழந்தைகளை இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் வளர்த்தெடுக்கவில்லை என்றால், இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல்களை அவர்களை வளர்க்கின்ற விடயத்தில் நாம் பின்பற்றவில்லை என்றால் நாம் எமது குழந்தைகளை இழந்து விடுவோம் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. எனவே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான மிகவும் ஆழமான அறிவும் தெளிவும் எமக்கு தேவைப்படுகின்றது. இதில் குழந்தை வளர்ப்பு என்கின்ற இந்த விசாலமான தலைப்பினுள் ஒரு முக்கியமான பகுதிதான் நாம் குழந்தைகளோடு எப்படி பேச வேண்டும் என்பது, என்ன மொழியில் அவர்களோடு உரையாடுவது என்பது. ஆம், நிச்சயமாக நாம் நமது தாய்மொழியில் தான் அவர்களோடு உரையாடுகின்றோம். ஆனால் குழந்தை உலகு ஒரு விசேஷமான அற்புதமான உலகு. அந்த உலகிற்குள் நாம் சங்கமிக்கின்ற பொழுது
அந்த உலகிற்குள் நாம் சங்கமித்து அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களோடு நாம் பேச வேண்டிய மொழி இதயத்தின் மொழி, இதயங்களால் உள்ளங்களால் பேச வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எமக்கு பணிக்கின்றது. உண்மையில் அறிவின் மொழியை விட அன்பின் மொழி மிக பலமானது. எப்பொழுதுமே குழந்தைகளோடு அன்பாகவும் இரக்கமாகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் உறவாடுகின்ற பொழுதுதான் நாம் நினைக்கின்ற விடயங்களை அவர்களுக்கு முழுமையாக சொல்லி அவர்கள் அதன் மூலம் கவரப்பட்டு செயல்படுவார்கள் என்பதில் இஸ்லாம் மிக கவனமாக மிக குறியாக இருக்கின்றது. அந்த வகையில் இஸ்லாத்தின் அது சம்பந்தமான வழிகாட்டல்கள் என்ன என்பதனை சுருக்கமாக நாம் பார்ப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற இருக்கின்ற உயிரினங்களுள் அதிக காலம் குழந்தை பருவத்தை அடைந்திருப்பது மனிதன்தான். நீண்ட காலம் குழந்தை பருவமாக பார்க்கப்படுகின்ற ஒரு உயிரினம் என்றால் மனிதன். காரணம் என்னவென்றால் அவன் தாய் தகப்பன் குடும்பத்தின் அரவணைப்போடு இருந்து அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் பணிவையும் நல்ல பண்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்லுகின்றது. என்பதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வைத்திருக்கின்றான் என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தை உலகத்திலே முதலாக பிறந்து வெளியே வருகின்ற பொழுது இஸ்லாம் எமக்கு ஒரு விடயத்தை சுன்னாவாக, மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக சொல்லுகின்றது. எங்கள் எல்லோருக்கும் அது தெரியும். ஆனால் அதன் தாற்பயத்தை தத்துவத்தை நாம் சிந்திக்காமல் இருந்திருப்போம். ஒரு பிள்ளை பிறந்து முதலாக இந்த உலகை பார்க்கின்ற பொழுது தாய் தகப்பன் செய்ய வேண்டிய முதலாவது பணி அந்த குழந்தையின் வலது காதில் அதான் சொல்ல வேண்டும். அதே போன்று அந்த குழந்தையின் இடது காதில் இகாமத்தை சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, இங்கிருந்துதான் நாம் குழந்தைகளோடு ஊடாட வேண்டிய மொழி பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், குழந்தை பிறந்ததும் குழந்தை ஷைத்தானின் சீண்டுதலோடு தான் பிறக்கின்றது, அதனால் தான் குழந்தை அழுது கொண்டு பிறக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இப்படி அழுது கொண்டே வருகின்ற அந்த குழந்தையின் காதுகளில் முதலாக ஒலிக்கின்ற வார்த்தைகள் மிகவும் அழகான, ரம்யமான, அற்புதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன் என்கின்ற சிந்தனை அந்த குழந்தைகளின் கல்புகளுக்குள் விதைக்கப்படுகின்றன. எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தையின் காதுகளில் ஊதப்படுகின்ற இந்த வாசகம் குழந்தைகளின் கல்புகளுக்கு செல்கின்றன. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் ஏகநாயன், அவன்தான் ஒரே இறைவன் என்கின்ற இந்த தத்துவத்தை, ஏகத்துவ மந்திரத்தை அந்த குழந்தையின் கல்பு பதித்துக் கொள்கின்றது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை, அன்பு, பரிவு, பண்பாடு, நாகரிகம் எல்லாவற்றின் புறப்படமாகவும் அனுப்பப்பட்டிருக்கின்ற எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனது வழிகாட்டி, எங்களது தலைவர் என்கின்ற அந்த தத்துவத்தை அந்த குழந்தையின் காதுகளில் விதைக்கின்றோம். இப்படி அந்த அதானுடைய இகாமத்துடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை செவ்வைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, அவனை நாகரிகப்படுத்துவதற்கான அழகான அடிப்படையான வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறோம். அந்த குழந்தைக்கு இந்த கருத்துக்கள் எதுவுமே தெரியாது. சகோதரர்களே, அந்த குழந்தை இந்த வார்த்தையின் பொருள்கள் என்ன, இதன் கருத்துக்கள் என்ன, இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் அறியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்
முதலாக அந்த குழந்தைகளோடு நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் இதுவாக இருக்கட்டும். அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதன் சொல்லுகின்ற மிகச்சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தைக்கு நிகராக எதுவுமே இல்லை. இந்த வார்த்தைகளை உங்களது குழந்தைகளின் காதுகளில் பேசுங்கள் என்று இஸ்லாம் பணிக்கின்றது. சகோதரர்களே, அங்கிருந்து தொடங்க வேண்டும் எங்களது குழந்தைகளோடு ஊடாட வேண்டிய, உறவாட வேண்டிய மொழி. ஆம் சகோதரர்களே, பெரியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குழந்தைகளோடு உறவாடி இருக்கின்றார்கள், ஊடாடி இருக்கின்றார்கள், பேசி இருக்கின்றார்கள் என்பதனை பார்ப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு பேசிய இந்த மொழியை வைத்து மாபெரும் ஆய்வுகளை இஸ்லாமிய உலகிற்கு அப்பால் இருக்கின்ற அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். குழந்தை உளவியலை தொகுத்திருக்கிறார்கள். அதுதான் எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது டீச்சிங்ஸ். நாங்கள் தான் இன்னும் அதனை புரியவில்லை. சகோதரர்களே, ஒரு முறை சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர் சொல்லுகிறார், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றேன். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அணைத்துக் கொண்டார்கள். என்னை அவரோடு அணைத்துக் கொண்டார். அணைத்துக் கொண்டு அவரது காதுகளில் இந்த பிரார்த்தனையை ஊதுகிறார். அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இவருக்கு நீ குர்ஆனுக்கான விளக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக, சன்மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை, அறிவு ஞானத்தை இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்ற பிரார்த்தனையை செய்தார்கள். சகோதரர்களே, மதிப்புக்குரிய ஆசான்களே, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களே, குழந்தைகளின் முதல் ஆசானாக திகழ்கின்ற மதிப்புக்குரிய பெற்றோர்களே, கற்பித்தல், குழந்தைகளுக்கு எப்படி குழந்தைகளோடு ஊடாட வேண்டும், குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு எப்படி அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தத்ரூபமாக அழகாக செய்து காட்டினார்கள். தனது நெஞ்சோடு அணைத்து, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு, இவருக்கு நீ மார்க்கத்தின் ஞானத்தை, அல் குர்ஆனுக்கான விளக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த நூற்றாண்டிலும் கூட அல் குர்ஆனுக்கு தஃப்சீர்கள் எழுதப்படுகின்றன. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிர்கள், அல் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதுகின்றவர்களின் தலைவர் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு பின்னால் இருப்பது இந்த பிரார்த்தனை என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவு முக்கியமான ஒரு இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், நான் நினைக்கின்றேன் அவர் 3 ஆண்டுகள் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அதாவது இஸ்லாத்தில் அவரது 10வது வயதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவரது 13வது வயதிலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். அதற்குள் தான் இந்த பிரார்த்தனை நடந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது என்ன விவகாரமாக, எது சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை சபை, ஒரு மஷூரா சபை கூடுகின்ற பொழுது அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்களா என்பதை நான் உன்னிப்பாக பார்ப்பேன். அவர்கள் இல்லாத ஒரு சபையில் வெற்றி இருக்க போவதில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றார். அந்த அளவு அற்புதமான ஞானவானார். அந்த நேரம் அவருக்கு வயது மிக குறுகியதுதான். அவ்வளவு பெரிய அறிவையும் ஞானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நடையை, இந்த நடைமுறையை நாம் எமது குழந்தைகளின் விடயத்தில், விவகாரத்தில் எந்த அளவு பின்பற்றுகின்றோம் என்பதனை கொஞ்சம் ஆற அமர இருந்து சிந்தித்து பார்த்தால் எமக்கு புரியும். பெற்றோர்களாகிய எங்களது வார்த்தைகள் தான் நாங்கள் அவருக்கு அவர்களோடு பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களுக்கான பிரார்த்தனைகளாக பல சந்தர்ப்பங்களில் மாறிவிடுகின்றன.
சகோதரர்களே, நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவருக்கு 16 வயது. அவருக்கு வெறும் 16 வயது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ உமாமாவே, நான் சில மனிதர்களை காண்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே சில மனிதர்களை காண்கின்ற பொழுது எனது உள்ளம் மென்மையாகின்றது. எனது அகத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, ஓர் இரக்கம் ஏற்படுகின்றது. அப்படியான சில மனிதர்களுள் ஒருவர்தான் நீங்கள். சகோதரர்களே, கவனமாக கவனியுங்கள். சில மனிதர்களை இந்த உலகத்திலே சந்திக்கின்ற பொழுது எனது அகம் குளிர்ந்து எனது உள்ளம் மென்மையாகி விடுகின்றது. எனது உள்ளத்திலே ஒரு அன்பு ஏற்படுகின்றது. அப்படி எனது உள்ளம் குளிர்ந்து அன்பு ஏற்படுகின்ற அந்த மனிதர்களுள் ஒருவர் தான் நீங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சொன்னார்கள், அபூ உமாமாவே, நீங்கள் உங்களது வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது உங்களது வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள். அது உங்களுக்கு மிக பெரும் பரக்கத்தை, அருள் வளத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மரணிக்கும் வரை இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த வார்த்தைகள் ஆணி அடித்தாற் போல் என் கல்விலே ஆழமாக பதிந்திருந்தது. சகோதரர்களே, இங்கே நடந்திருக்கின்ற விடயம் என்ன? மிகச் சாதாரணமான ஒரு விடயத்தை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களது வீட்டிற்குள் நீங்கள் செல்கின்ற பொழுது, வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஆனால் இந்த அழகான உபதேசத்தை செய்வதற்கு முன்பு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனோநிலையை அவருக்கு ஏற்படுத்தினார்கள். அதுதான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். சகோதரர்களே, இன்று மிகவும் மிகவும் சீப்பாக பெருமதியற்றதாக காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் உபதேசங்கள். ஆம், உபதேசங்கள் மலிந்து காணப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் உபதேசம், சமூக வலைத்தளங்கள் உபதேசங்களால் நிறைந்திருக்கின்றன. நாம் அதிகம் சந்திக்கின்ற மனிதர்கள் எமக்கு மணித்தியால கணக்கில் உபதேசம் செய்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உளவியல் பாடத்தை எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான், நீ எப்படியான ஒரு உபதேசத்தை செய்தாலும் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலையை ஆரம்பத்திலே நீ தோற்றுவிக்க வேண்டும் என்பது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்து விட்டது. அவரை பார்த்து, உன்னை கண்டால் எனது அகம் குளிர்கின்ற மனிதர்களுள் ஒருவர் நீ என்று அவரை சொன்னதும் அவரது கல்பு குளிர்ந்து விட்டது. அவரது உள்ளம் உறைந்து விட்டது. அவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சொல்ல போகின்றார், என்ன சொல்ல போகின்றார் என்பதை உன்னிப்பாக கவனித்தார்கள். ஆம், அதனை உள்வாங்கிக் கொண்டார்கள். இந்த உலகை விட்டு பிரியும் வரை எனக்கு அது மறக்கவே இல்லை, அது மாறாமல் அப்படியே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்கள், நாம் இங்குதான் சிந்திக்க வேண்டும். நான் எப்படி எனது குழந்தைகளோடு உரையாடுகின்றேன், எனது பிள்ளைகளோடு நான் எப்படி ஊடாடுகின்றேன் என்பதை நாம் கட்டாயமாக ஆறுதலாக அமைதியாக இருந்து சிந்திக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். சகோதரர்களே, இன்னும் ஒரு முறை செய்தினா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவருக்கு 19 வயது, இளம் வயது, ஒரு டீனேஜராக இருக்கிறார். ஒரு 10 வயதைச் சேர்ந்த ஒருவர். அவர் சொல்லுகிறார், நான் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது அருகாமையில் வந்து எனது கை விரலை அப்படியே கோர்த்து பிடித்துக் கொண்டார்கள். அவரது கை விரல்களால்
எனது கைவிரலை அப்படியே பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு என்னோடு நடந்து வந்தார்கள். வந்து சற்று நேரத்திற்கு பிறகு யா முஆஸ், முஆதே என்று என்னை அழைத்தார்கள். சகோதரர்களே, அப்பொழுது நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? முஆதே, நீங்கள் தொழுகைக்கு பின்பு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, உலகத்திலே இந்த உலகம் முடியும் வரைக்கும் வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் அவன் தொழுகின்ற ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இந்த பிரார்த்தனையை ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஆழமான ஒரு கருத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஇன்னி, எனக்கு நீ உதவி செய்வாயாக, அலா திக்ரிக்க, உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு, உன் நினைவோடு இந்த உலகில் வாழ்வதற்கு, வஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று ஒரு மிக பெரும் வணக்கமாகிய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு மனிதன் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்று சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முதலாக கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்திலே வரப்போகின்ற எல்லா மனிதர்களும் உலகம் முடியும் வரை இதனை ஓதுவது சுன்னா. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தொழுகைக்கு பிறகு இதனை ஓதுகிறோம். சகோதரர்களே, இங்கே உள்ள மெசேஜ், உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற மெசேஜ் செய்தி என்னவென்றால், சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வயது 10 வயது. மிக ஓர் அதாவது கட்டிளமை பருவத்தை அடைந்து மிகவும் வேகமாக, உத்வேகமாக செயல்படுகின்ற ஒரு வயது. உபதேசங்களை, கட்டளைகளை அவ்வளவு இலகுவாக செவிமடுத்து ஏற்றுக்கொண்டு போகின்ற ஒரு கால பகுதி அல்ல அது. அந்த வயதில் 1000 எண்ண அலைகள், 1000 கனவுகள் அவர்களது உள்ளங்களுக்குள், சிந்தனைகளுக்குள் வந்து செல்வதால் அவர்கள் அதில் தான் குவிந்திருப்பார்கள். இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது விரல்களை தனது விரல்களால் அப்படியே கோரி பிடிக்கிறார்கள். அற்புதமான, பட்டை விடவும் மிருதுவான அந்த கைகள். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது விரல்களை கோரிக்கொண்ட பொழுது ஓர் மின் பாய்ச்சப்படுகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கவனம் முழுக்க சையதுனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் திரும்புகின்றது. உற்று நோக்க ஆரம்பிக்கிறார்கள். மிக கவனமாக, உன்னிப்பாக, பணிவாக அவரோடு பயணிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் இந்த பிரார்த்தனையை எப்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனோடு, குறிப்பாக பிள்ளைகளோடு, வாலிபர்களோடு உறவாடுவதற்கான மொழியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளையின் காதில் ஊதப்படுகின்ற அதானில் இருந்துதான் நாம் அவர்களோடு பேச வேண்டிய மொழியை துவங்கச் சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றது என்று சொன்னேன். நாம் அந்த மொழியைத்தான் அவர்களோடு பேசுகின்றோமா என்பதனை மிகவும் உன்னிப்பாக ஒவ்வொருவரும் எங்களை நோக்கி கவனித்து கேட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், பாடசாலைகளில் இருப்பவர்களுக்கு தெரியும், ஏன் எங்களது வீடுகளில் எங்களுக்கு தெரியும், எங்களது குழந்தைகள் சாதாரணமாக 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரங்களில் மிகச் சாதாரணமாக இந்த தரங்களில் படிக்கின்ற சிறுவர்கள் பிரயோகிக்கின்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மிக மோசமான, எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது, அவர்களது வயதை தாண்டிய பயங்கரமான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக அந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள். அதாவது சில வார்த்தைகளின் கனதியையோ அந்த வார்த்தைகளின் பெருமதியையோ
அந்த பிள்ளைகளால் உணர முடியாத இந்த வயதில் அந்த பிள்ளைகள் இவ்வளவு சரளமாக பேசுவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், அந்த குழந்தைகளுக்கு கிடைத்த வார்த்தைகளை, அந்த குழந்தைகள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை பிரயோகிக்கின்றார்கள். அதுதான், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அவர்கள் குழந்தைகள், அவர்களது உலகம் வேறு. அவர்களது உலகத்தில் எந்த விதமான கள்ளம் கபடம், எந்த விதமான நெளிவு சுழிவுகள் எதுவும் இல்லை. அவர்கள் மிகவும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு உலகில் பிரவேசித்து நீந்திக் கொண்டிருப்பவர்கள். அந்த உலகிற்குள் நாங்கள் மிக மோசமான காட்டுத்தனமாக நுழைந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு காட்டு நாகரிகத்தை பிரயோகிக்க முனைந்து அப்படி பிரயோகித்து அவர்களோடு பேசுவதனால் அவர்களும் அப்படி பேசுகிறார்கள். சகோதரர்களே, இது மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் இதிலே மிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த குழந்தைகள் ஏன் இப்படியான வார்த்தைகளை பேசுகிறார்கள்? இப்படி மோசமாக ஏன் பேச வேண்டும்? அவர்கள் குழந்தைகள், அவர்கள் அப்படி ஊடாடக்கூடாது. அவர்கள் அப்படி பேசக்கூடாது என்றால் நாம் அவர்களோடு பேச வேண்டிய வார்த்தைகள் அதான். அவர்கள் இந்த உலகத்தில் சஞ்சரித்த பொழுது, இந்த உலகத்திற்கு ஜன்னித்த பொழுது அவர்களோடு நாங்கள் பேசிய முதலாவது வார்த்தை அதானிலிருந்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையில் இருந்து நாம் அவர்களோடு ஊடாடுவதை தொடர வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது கை கொள்ள வேண்டிய விடயம். சகோதரர்களே, என்ன செய்கின்றோம்? நாம் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகள், அவர்களோடு அவர்கள் பிறந்தவுடனேயே நாங்கள் எங்களுக்குள் ஒரு கனவுலகை வளர்த்துக் கொள்கின்றோம். அவன் ஒரு வைத்தியர், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஒரு விமான ஓட்டி என்றெல்லாம் பல்வேறு வகையான கற்பனைகளை எங்களுக்குள் வளர்த்து கொண்டு எங்களது கற்பனை உலகிலிருந்து அவன் கொஞ்சம் சரிந்து செல்கின்ற பொழுது ஆத்திரப்படுகின்றோம். ஒரு பரீட்சையில் அவன் தோற்றுவிட்டான் அல்லது குறைவான புள்ளியை பெற்றுவிட்டான், சரமாரியாக காட்டுத்தனமாக விமர்சிக்கின்றோம். எங்களது ஆத்திரங்களை அள்ளி கொட்டுகின்றோம். நாங்கள் பேசுவது, சகோதரர்களே, என்ன வார்த்தைகளை பேசுகின்றோம் என்பதை கூட நாங்கள் சிந்திப்பதில் மிக மோசமாக பேசுகின்றோம். அவனது உள்ளம், அவனது பிஞ்சு மனசு, சாதாரணமாக ஒரு புலமை பரிசில் பரீட்சையில் படிக்கின்ற 5ஆம் தரத்தில் படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியும்? சகோதரர்களே, நீ ஒரு மாடு, நீ சாப்பிடுவதற்கு தான் தகுதி. மிக மோசமான நாகரிகத்தோடு பேசுகின்ற பொழுது அந்த குழந்தையின் வார்த்தைகள் அப்படியே உள்ளங்களுக்குள் பதிந்து விடுகின்றன. அந்த குழந்தை அந்த மொழியை பற்றி பிடித்துக் கொள்கிறது, அந்த மொழியில் ஊடாடுகின்றது. எனவே நீங்கள் நினைப்பது போன்று உங்களது நிழலாக குழந்தைகள் வர வேண்டும் என்று ஒரு பொழுதும் நம்ப முடியாது. அப்படி நாங்கள் எண்ண முடியாது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு குழந்தைகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். அற்புதமான எண்ணங்களோடும் அறிவு ஆற்றல்களோடும் வித்தியாசமான திறன்களோடும் படைத்திருக்கிறார். அவர்கள் எவ்வகையான திறன்களோடு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதன் பக்கம்தான் அவர்கள் செல்வார்கள். அதிலிருந்து நாம் அவர்களை நாம் அப்படியே முழுமையாக திருப்பிவிட முடியாது. எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது. நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது என்பதை தவிர நல்ல ஒழுக்கத்தை எங்களது செயல்களின் மூலம் கற்றுக் கொடுப்பது, இதுதான் நாம் செய்ய வேண்டிய விடயம். எனவே நாம் குழந்தைகளோடு ஊடாட வேண்டிய மொழியை அல் குர்ஆன் மிக அழகாக சொல்லித் தருகின்றது. அல் குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஒரு கனவின் மூலம் தனது மகனை நான் அறுக்க வேண்டும் என்பது அவருக்கு புலப்படுகின்றது. எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த சம்பவம் தெரியும். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவமிருந்து அவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு தவப்புதல்வன். அந்த புதல்வன் ஓடி ஆடி திரிகின்ற வயசை அடைந்த பொழுதும், 12 வயதை அடைந்த பொழுதும் அவரை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி அழைத்து இந்த விடயத்தை சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறார், யா புனைய,
இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. எனது அருமை மகனே, யா புனைய, எனது அருமை மகனே, அன்பு மகனே. அன்பு கலந்த ஒரு வார்த்தை அது. முழு அன்பையும் கொட்டி தனது மகனை அழைப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு பிரத்யேகமான வார்த்தை அது. அங்கு எனது மகனே என்று அழைப்பதற்கு வேறு பல வார்த்தைகள் இருக்கின்றது. யபினி என்று அழைக்கலாம், அல்லது யா வலதி என்று அழைக்கலாம். அப்படி அவர் அழைக்கவில்லை. அவர் அழைத்த அந்த நயத்தை, அந்த நடையை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் எதையும் மாற்றி சொல்லவில்லை. யா புனைய, எனது அன்பு மகனே, எனது அருமை மகனே, நான் உம்மை அறுத்து பலியிடுவதற்கு கனவு காண்கிறேன். ஃபன்துர் மாதா தரா, நீ இது பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கால யா அபதி ஃஅல் மா துமர். எனது அருமை தந்தையை, அவர் அவ்வாறுதான் அழைக்கிறார். எனது அன்பு தந்தையை, நீங்கள் எதனை ஏவப்பட்டீர்களோ அதனை செய்து முடியுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை அறுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள். அறுப்புக்கு மேலால் எது இருந்தாலும் அதனையும் நீங்கள் செய்துவிடலாம் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, இதுதான் அல் குர்ஆனிய மொழி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அன்பு மகனை அழைக்கிறார். யா புனைய, எனது அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுவீராக. சுப்ஹானல்லாஹ். வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவீராக. வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடுப்பீராக. சகோதரர்களே, மகனை ஆரம்பமாக அன்பு கூர்ந்து உள்ளத்தால் அழைக்கிறார், கல்பால் அழைக்கிறார், கனிவு கூர்ந்து அழைக்கிறார். அதன் பின்புதான் தான் செய்ய நினைக்கின்ற உபதேசத்தை அவருக்கு செய்கிறார். இதுதான் இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அன்பாக குழந்தைகளை அழைப்போம், அன்பாக உறவாடுவோம், அழகாக பேசுவோம், நாகரிகமான வார்த்தைகளை பேசுவோம். அதுதான் அவர்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் அவர்களை உற்சாகப்படுத்தும். அதுதான் அவர்கள் முன்னேறி செல்வதற்கான பாதைகளையும் வழிகளையும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கும். இல்லை என்றால் காட்டுத்தனமாக நாங்கள் கத்துகின்ற பொழுது அதனை ஒரு காதினால் வாங்கி மறுகாதினால் வெளியேற்றிவிட்டு அவர்கள் செய்கின்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, இன்று நாம் தோல்வியுற்றிருப்பதற்கு மிக பிரதானமான காரணம், நான் தோல்வி என்றால் எதனை சொல்லுகின்றேன் என்றால், எங்களது குழந்தைகள் பேசுகின்ற பயங்கரமான வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு, இந்த மிக மோசமான தோல்விக்கு நாம் சென்றிருப்பதற்கான பிரதானமான காரணம் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த குழந்தைகளோடு ஊடாட வேண்டிய அந்த குழந்தை உலகிற்குள் பிரவேசித்து குழந்தை மனதை புரிந்து நாம் அவர்களோடு ஊடாடவில்லை என்பதனை நாம் ஒவ்வொருவரும் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக அது பெற்றோரைத்தான் சாரும் என்று சொல்லவில்லை. பெற்றோர் ஒரு பகுதியினர். அது மட்டுமல்ல, எங்களது குழந்தைகள் பாடசாலைகளில் சந்திக்கிறார்கள் நண்பர்களை, வேறு இடங்களில் நண்பர்களை சந்திக்கிறார்கள், அயல் வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்படி அவர்கள் சேர்ந்திருக்கின்ற பல இடங்களின் தாக்கங்களும் அவர்களது வார்த்தைகளில், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதனால்தான் எனது குழந்தை எங்கு செல்கிறான், யாரோடு பேசுகிறான், என்ன மொழியில் பேசுகிறான் என்பதனை அவதானித்து அவனை நெறிப்படுத்த வேண்டிய, வழிப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. சகோதரர்களே, இதில் மிக கவலைக்கிடமான ஒரு செய்தி என்னவென்றால், நாங்கள் எங்களில் பலரும் ஒரு வயது எல்லை வரைக்கும் தான் எங்களது குழந்தைகளோடு அன்பாக பேசுகிறோம், இரக்கமாக அவனை அள்ளி அணைக்கிறோம், மகனே என்கிறோம், அவனுக்கு செல்ல பெயர்களை சூட்டி அழைக்கிறோம். 3-4 வயது அவனுக்கு ஆகிவிட்டால் அவனிடமிருந்து நாம் தூரமாகி விடுகிறோம். நாம் தூரமாவதனால் தான் அவனும் எங்களது குழந்தைகளும் எங்களை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள். அதன் பின்பு வெளிப்படையாக நாம் சொல்லுவதாக இருந்தால், எங்களது குழந்தைகளை பார்த்து மகனே என்று அழைப்பதற்கு கூச்சப்படுகின்ற பல தந்தையர்கள், தாய்மார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. மகனே, மகளே, எனது அன்பு மகளே, என்ன வேண்டும், என்ன வேண்டும் சொல்லுங்கள். எங்களது குழந்தைகள் எதையாவது ஒன்றை தந்தையிடம் வாங்க வேண்டும் என்றால் தாயிடம் தான் சென்று குலைகிறார்கள்.
தாயிடம் சென்றுதான் முறைப்பாடு செய்கிறார்கள். பாப்பாவோடு சொல்லி இதனை வாங்கித்தாருங்கள் என்று கேட்டு அடம்பிடிக்கிறார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? நாம் எமது குழந்தைகளுக்கு இடையில் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரத்தை ஏற்படுத்தி விட்டோம். அதுதான் அவர்கள் எங்களை விட்டும் எங்களோடு பேசுவதற்கு இன்னும் ஒரு தரகரை, ஒரு மூன்றாவது நபரை இடையில் நிறுத்தி எங்களோடு பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் நாம் தான் காரணமாக இருக்கின்றோம் சகோதரர்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரும் வேலை பளுக்களுக்கு மத்தியில் ஈருலக வழிகாட்டியாக, ஈருலகின் தலைவராக இருந்த பொழுதும் குழந்தைகளின் அழைப்புக்கு எவ்வளவு அழகாக நாகரிகமாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளோடு கல்புகளால் எவ்வளவு அழகாக உறவாடி இருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நாம் ஏற்கனவே சொன்ன ஹதீதுகளின் மூலம் அறிந்திருப்போம். குழந்தைகளுக்கு மத்தியில் இடைவெளிகள் வைப்பதன் மூலமாகத்தான் அந்த இடைவெளிகள் குழந்தைகளது மனங்களிலே விகாரத்தை தோற்றுவிக்கின்றன. அந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கு குழந்தைகள் வேறு இடங்களை தேடிச் செல்கிறார்கள். எனது தந்தையிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதனால் எங்களது பெண் பிள்ளைகளோடு மாயஜால அன்பு இரக்க வார்த்தைகளை பேசுகின்றவர்களோடு எங்களது பிள்ளைகள் மிக வேகமாக மசங்கி விடுகின்றன. எங்களது பிள்ளைகள் மிக வேகமாக அந்த பக்கம் ஈர்க்கப்படுகின்றன. இதற்கு நாம் மிக முக்கியமான பிரதானமான காரணியாக இருக்கின்றோம் சகோதரர்களே. குழந்தைகளை தோளுக்கு மேல் வளர்ந்தால் அவன் தோழன். குழந்தைகளை நண்பர்களாக நாம் கருத வேண்டிய காலகட்டம் இருக்கின்றது. அந்த காலத்தில் எங்களது குழந்தைகளை நண்பர்களாக, தோழர்களாக, தோழியர்களாக ஆக்கி அவர்களோடு மனம் திறந்து இருந்து உறவாடி அவர்களது மனக்கிடக்கைகளில் உள்ள விடயங்களை எல்லாம் நாம் முழுமையாக தெரிகின்ற பொழுதுதான் அவர்களது விருப்பு வெறுப்புகள் என்ன, அவனுக்கு நான் எதனை கொடுக்க வேண்டும், எதனை அவன் விரும்புகின்றான் என்பதனை எல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. இரவு பகலாக ஓடி உழைக்கிறேன், எனக்கு நேரமில்லை என்கின்ற சாட்டை நாம் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. நீ இரவு பகலாக ஓடி உழைப்பது யாருக்காக? உனது குழந்தைகளுக்காக. நாம் பகிரங்கமாக அதனை சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்காகவே மாடாய் தேய்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஓடி ஓடி உழைத்து சேகரித்து அவர்களோடு ஊடாடாமல், உறவாடாமல் அவர்களை இழந்து தொலைத்து தவிக்கிறோம் சகோதரர்களே. அவர்களது மனங்களில் இருக்கின்றவைகள் என்ன என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களது விருப்பு வெறுப்புகள் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. எங்களை விட்டு விரண்டோடி விடுகிறார்கள், எங்கோ சென்று விடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் திரும்பி வர முடியாத தொலை தூரத்திற்கு சென்ற பல குழந்தைகள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. நாம் சிந்திக்க வேண்டிய வரலாற்று காலகட்டத்திலே, மிக முக்கியமான பயங்கரமான காலகட்டத்திலே இருக்கும் சில விடயங்களை சொல்ல முடியாத பல விடயங்கள் ஆள் மனங்களில் இருக்கின்றன. எங்களது பெண் பிள்ளைகள் எந்த அளவு இறங்கிவிட்டார்கள் என்பதனை எல்லாம் மிம்பர் மேடைகளில் சொல்ல முடியாது. அந்த அளவு இந்த உலகு வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். உங்களிடம் அன்பு இல்லாமல் இல்லை, எங்கள் எல்லோரிடமும் ஆழமான அன்பு இருக்கிறது. எங்களில் பலரது பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் எங்களில் பலரும் வெட்கப்படுகிறோம். எங்களது குழந்தைகளோடு பேசுவதற்கு நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும் சகோதரர்களே? காலையில் அதிகாலையில் வேலைக்கு சென்று, தொழிலுக்கு சென்று இரவு நேரம் வீடு திரும்பினால் கையிலே போனை எடுத்துக்கொண்டு நாம் போனோடு பேசி தனியாக பேசிவிட்டு மனைவி காத்து கொண்டிருக்கிறார். வீட்டிலே தன்னன் தனியாக இருக்கின்ற மனைவியோடு நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 வினாடியாவது மனம் திறந்து பேசுகின்றேனா என்று சிந்தியுங்கள். உங்களது தொழில் வாழ்வில், உங்களது சமூக வாழ்வில், உங்களது ஏனைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற சுவாரஸ்யமான விடயங்களை அல்லது உங்களது தோல்விகளை, உங்களது துயரங்களை உங்களது அன்பு மனைவியோடு நீங்கள் உறவாடுகின்றீர்களா? அவளது முகத்தை பார்த்து உங்களது உள்ளத்தால் அவளோடு பேசுகிறீர்களா? உங்களது குழந்தைகளோடு ஒரு 15-20 நிமிடங்கள் செலவு செய்து அவர்களோடு பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? பேசுகின்றீர்களா? பலரும் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஆம், அவர்களுக்கு மிகச்சிறந்த, அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறேன். மகன் மோட்டார் சைக்கிள் வாங்கி கேட்டான், கார் வாங்கி கேட்டான், வாங்கி கொடுத்து விட்டேன். அவர்களை கிழமையில் ஒரு தரம் நான் மிக பெருமதியான விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட், உணவுச்சாலைகளுக்கு அழைத்து சென்று நன்றாக சாப்பிட வைக்கிறேன். அவர்கள் விரும்பிய ஆடைகளை எல்லாம் கொள்வனவு செய்வதற்கு காசு கொடுக்கிறேன். அதற்கான வழிவகைகளை செய்கிறேன். சகோதரர்களே, இது யாருக்கு தேவை?
இதைவிட நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவைதான் உங்களது அன்பு, உங்களது பரிவு, உங்களது அரவணைப்பு. நீங்கள் உங்களது குழந்தைகளோடு அவர்களது விரல் பிடித்து நடக்கின்ற சுகம், நீங்கள் உங்களது குழந்தைகளை கல்புகளால், உங்களது உள்ளங்களால் அன்பாக அன்புருக அழைத்து அரவணைக்கின்ற, அன்பாக ஊடாடுகின்ற அந்த கணப்பொழுதுகள் அவர்களது வாழ்நாளில் என்றுமே மறக்காது சகோதரர்களே. அதில் நாம் எங்கிருக்கின்றோம் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம். இது ஒரு மிக முக்கியமான உளவியல் பாடம். இது சம்பந்தமாக ஒரு பெரும் பாடத்தையே நடத்த வேண்டும். அண்மையில் ஓர் ஆய்வு, அதாவது பேராதனிய பல்கலைக்கழகம் 2022 ஆண்டு செய்த ஓர் ஆய்வின் பிரகாரம் எங்களது நாட்டிலே 10 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுள் 39% மிக மோசமான உளநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுள் 7 பேரில் ஒரு குழந்தை உளநோய்க்கு உட்பட்டிருக்கின்றது என்பது சகோதரர்களே, என்பது சரியான மிக சயின்டிபிக்காக விஞ்ஞான ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வின் முடிவு. எனது மகன் வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறான். அவனது கண்ணில் ஒரு மாற்றம் தெரிகின்றது. அமைதியாக இருக்கிறான். சகோதரர்களே, இவைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் ஆழாகலமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எனது குழந்தை, எனது மகள் தனிமையை விரும்புகிறாள். தனியாக இருப்பதையே அதிகம் விரும்புகிறாள். படிக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன் என்ற பெயரில் தனியாக செல்வதை அதிகம் விரும்புகிறாள் என்றால் அது எங்களால் அதிகமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் பிரித்து இங்கே பேச முடியாது சகோதரர்களே. இன்றைய ஹுத்துபாவின் சாரம் என்னவென்றால், அண்மையில் அமெரிக்காவிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வு, அந்த நாட்டிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வை இப்படி சொல்ற 500 பிள்ளைகளை எடுத்து, அதாவது சிறுவர்கள், அவர்களை எடுத்து, உனது தாய் தந்தையருள் நீ அதிகம் நேசிப்பது யாரு? அதாவது தனித்தனியாக கேட்கிறார்கள். உமது தந்தையை நீ அதிகம் நேசிக்கின்றாய். தாயை பற்றிய அந்த கேள்விக்கு சாதகமான பதில்கள் அதிகமாக வந்திருந்ததா? தந்தையை பற்றிய கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதிலை சில குழந்தைகள் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் சில குழந்தைகள் இருக்கலாம், நான் அவரை நேசிக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றது. இன்னும் சில குழந்தைகள் ஐ திங்க் சோ, இப்படியான பதில் தான் கூடுதலாக சொல்லி கடைசியாக ஆக கூடுதலான பதில் இப்படி வந்திருக்கின்றதா? எப்படி என்றால், எனது தந்தை சொல்லுவார் அவர் என்னை அதிகம் நேசிப்பதாக சொல்லுவார், ஆனால் எனது தந்தையின் நேசத்தை நான் என்றும் உணர்ந்ததில்லை, அவர் வெளிப்படுத்தியதில்லை என்று சொல்லுவார். சகோதரர்களை, பேரண்டிங், பி என்றால் பிள்ளைகளை பிரேஸ், உங்களது பிள்ளைகளை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உங்களது பிள்ளைகளை ரெஸ்பெக்ட், நீங்கள் உங்களது குழந்தைகளை அவர்களுக்கு மதிப்பளியுங்கள், அவர்களை கௌரவப்படுத்துங்கள். அதே போன்று ஏ என்றால் accept, உங்களது குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நோட்டீஸ், உங்களது குழந்தைகளை அவதானியுங்கள் என்று ஒவ்வொரு எழுத்துக்குமான விளக்கத்தை இன்று குழந்தை உளவியல் சம்பந்தமாக, பாசிட்டிவ் பேரண்டிங் சம்பந்தமாக, அதாவது பாசிட்டிவ் பேரண்டிங் என்றால் ஒரு சாதுரியமான நியாயமான நடுநிலையான பெற்றோரியம் சம்பந்தமாக பேசுகின்ற அறிஞர்கள், மாற்று மத அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது, அதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதனை அல் குர்ஆன் நமக்கு கற்று தந்து விட்டது. இது சம்பந்தமாக சொல்லுவதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குழந்தைகளோடும் பேர குழந்தைகளோடும் அணுகிய அற்புதத்தை சொல்லுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன், நேரம் சென்று விட்டது. ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சபையில் இருக்கிறார்கள். அப்பொழுது தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக எதிரே வந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, சபையில் இருந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உடனே அந்த சபையில் எழுந்து நின்று விட்டார்கள். தனது மகள் வருவதை கண்டு எழுந்து நின்று விட்டார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் சஹாபாக்கள் மரியாதையின் நிமித்தம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தை ஏறெடுத்து நீண்ட நேரம் பார்க்க மாட்டார்கள். மரியாதையின் நிமித்தம் ஆடாமல் அசையாமல் நட்டி வைக்கப்பட்ட ஒரு குச்சி போன்று அவருக்கு முன்னால் அமர்ந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் அங்கே வருகிறார். தனது தகப்பனை சந்திப்பதற்காகத்தான் வருகிறார். அவரை கண்டதும் அப்படி எழுந்து நின்று விட்டார். எழுந்து நின்று விட்டு என்ன தெரியுமா சொன்னார்? எழுந்து நின்றது மட்டுமல்ல, தனது மகளை நோக்கி நகர்ந்து செல்கிறார். தனது மகளை நோக்கி அவரும் நடந்து செல்கிறார். நடந்து சென்று மகளுக்கு பக்கத்தில் சென்று மகளது கையை முத்தமிடுகிறார். மகளது கையை முத்தமிட்டு மகளை கூட்டிக் கொண்டு வந்து தான் இருந்த விரிப்பை விரித்து அவரை அமர வைக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இதனை கண்ணுற்ற சஹாபாக்கள் பிறகு அவரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது மகள் உங்களை நோக்கித்தானே வந்தார், நீங்கள் இப்படி செய்ய வேண்டுமா? அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி. ஃபாத்திமா யார் தெரியுமா? என்னுடைய ஒரு துண்டு என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஒரு தகப்பன் தனது மகள், தனது அன்பு மகளோடு அன்பை வெளிப்படுத்திய, இந்த உலகையே ஆட்டம் காண செய்த இந்த உலகை, சகோதரர்களே, இந்த உலகு தேடுகின்ற அந்த அற்புதமான நாகரிகம், அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இந்த நவீன உலகிற்கும் காட்டி தந்த அந்த அற்புதமான நாகரிகத்தை தேடுகின்ற அளவு ஓர் அழகான நாகரிகத்தை தனது குழந்தைகளோடு ஊடாடுவதில், தனது குழந்தைகளோடு உறவாடுவதில், தனது குழந்தைகளை மதிப்பதில் வெளிப்படுத்தி சென்றார்கள். சகோதரர்களே, இந்த செய்தியோடு நாம் எமது குழந்தைகளை இஸ்லாமிய ஈமானிய குழந்தைகளாக மாற்ற வேண்டும். அதற்கான வழிவகைகள் என்ன இருக்கின்றது என்பதனை சிந்திக்க வேண்டும். எங்களது இந்த நூரானியா ஜும்மா பள்ளி வாசலிலே நூரானியா தர்பியா சென்டர் என்ற பெயரில் எங்களது குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான மதரசா, ஒரு கலாசாலை, ஒரு கல்வி திட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த உயர்ந்த அற்புதமான நாகரிகத்தை அவர்களுக்கு தத்ரூபமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி களமாக அது பார்க்கப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதற்கு இந்த முறையும் பிள்ளைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமான தகவல்களை பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு பேசி உங்களது குழந்தைகளை அதில் சேருங்கள். ஒரு சிறிய பகுதியாவது அவர்கள் அதில் செலவழித்து, ஒரு சிறிய நேரத்தையாவது அதில் செலவழித்து அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்ளட்டும் என்று கூறி வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அவரது நல்லடியார்களது கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه، والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله.
اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة، فإن يد الله على الجماعة، ومن شذ في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه، فقال تعالى قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين، سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة، وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقم الصلاة.